வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆர்வத்தோடு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேர்வுக்காக பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய பள்ளி வகுப்பு பாட புத்தகம். அதில் 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அதில் இயல் 1ல் முதல்ல இருக்கிறது பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிறது தான். இதை எழுதினது யாருன்னா ஆசிரியர் தாரா பாரதி. அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது. இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு அப்படிங்கிறது. இவர் இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் இவருடைய படைப்புகள். நம்மளுடைய இந்த கவிதை பகுதி பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற இந்த பகுதி தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்: இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் இதனால வேறுபட்டு இருந்தா கூட உணர்வால ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல வரக்கூடிய சொல்லும் பொருளும் மெய் அப்படின்னா உண்மை, தேசம்னா நாடு. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எது அப்படின்னா இந்தியா. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவது எது அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற நூல். இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குகின்றது எதுனா மெய் உணர்வு. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எந்த கரையில் எதிரொலிக்கின்றன? காவிரி கரையில் எதிரொலிக்கின்றது. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை அடிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன? கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. டேஸ் ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக டேஸ் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகிறது. அதாவது குமரி முனை அப்படிங்கிறத கன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கூந்தலுக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மலர்கள் மாலையாக என்ன செய்கிறது? அழகு செய்கிறது. டேஸ் தோன்றும் நதிகள், எங்கே தோன்றக்கூடிய நதிகள் எந்த எல்லை வரை பாய்ந்து நன்மைகள் விளைக்கின்றன? மேற்கே தோன்றும் நதிகள் எல்லாம் கிழக்கே வரை பாய்ந்து வளம் கொளிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து டேஸ் புரிகின்றன அப்படின்னா பொற்கால புன்னகை புரிகின்றன. பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாமே டேஸ் கலைக்கூடமாக காட்சி தருகிறதுனா காவிய கலைக்கூடமாக காட்சி தருகிறது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் டேஸ் விளங்குகிறதுனா சிறிய கைத்தடி. அகிம்சையை சிறிய கைத்தடின்னு உருவம் செய்து கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்தினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய விடைகள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுவது எதைனா திருக்குறளை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எங்கு எதிரொலிக்கிறது அப்படின்னா காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது எதுனா சிற்பக்கூடங்கள். நூலாடை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா நூல் கூட்டல் ஆடை அப்படின்னு தான் பிரிக்கணும். எதிர் கூட்டல் ஒலிக்க, இது எப்படி சேர்த்தல்னா எதிரொலிக்க அப்படிங்கிறது. அடுத்து பாஞ்சை வளம் அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்: சூரன்னா வீரன், பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகுனா பாக்கு. குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் டேஸ் எந்த பகுதி வளங்கள் நிறைந்தது அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்து வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கிறது. அழகழகான மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கிறது. வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே மதில்கள் நிறைந்த மாடி வீடுகளாக இருக்கிறது. எங்க? பாஞ்சாலங்குறிச்சி நகர்ல. புதுமையான தெரு வீதிகளும் பெரும்பரப்பில் டேஸ் அமைந்திருக்கும்னா கடைகள் அமைந்திருக்கிறது. பாஞ்சால நாட்டில் அழகு சேர்த்தவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா வாழைத்தோப்புகள். இது என்னன்னா பாக்கு தோப்புகள் தான் அங்க நிறைய இருக்கும். டேஸ் ஆடுவதற்கான இடம் ஒரு புறம் இருக்கிறது. எதுனா தாயம் ஆடக்கூடிய இடம் அங்க இருக்கிறது. டேஸ் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும்னா அங்க இருக்கக்கூடிய மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடுமா. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் யாழ்னா சக்கமாதேவி. மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட குடிக்காது. எது அப்படின்னா காகங்கள் கறந்து வைத்த பாலை கூட குடிக்காதான். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூலை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா மானமாமலை அப்படிங்கிறவர். நீர்நிலைகளில் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கிறது எது அப்படின்னா பசுவும் புலியும். சரியான விடை என்னன்னா பசுவும் புலியும் அப்படிங்கிறது சரியான விடை. ஊர்வலத்தின் முன்னால் வாரணம்னு யானைன்னு பார்த்தோம். யானை அசைந்து வருகிறது அப்படின்னு. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும்னா முயல் நாயை விரட்டும்.
மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா மாடி வீடுகள் தான் மெத்தை வீடுகள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் பிளஸ் கதவுகள் அப்படிங்கிறதான் பூட்டும் கதவுகள். இது தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை அப்படின்னு. வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம் இதுதான் சரியான விடை. பொறுத்துக. பொக்கிஷம், பொக்கிஷம் அப்படின்னா அழகு, பொக்கிஷம்னா செல்வம், ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படின்னா அழகு. தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற பகுதி இது. எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் யாருன்னா காந்தியடிகள். காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் மதுரையில் இருக்கு. காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அது தெரிஞ்ச ஒன்று தான். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் இங்கே வராரு, சென்னைக்கு வராரு. இந்த 19ஆம் ஆண்டு தான் ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இந்த சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் எங்கே நடக்குன்னா ராஜாஜியினுடைய வீட்டில் நடக்குது. காந்தியடிகள் அங்கே ஒரு மெத்தையில் இருக்கிறாரு. அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்கள் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதியார் என்ன செய்கிறாருன்னா காந்தியடிகளுடைய இல்லத்திற்கு போகிறாரு. விரைந்து சென்று காந்தியடிகள் அருகில் போய் உட்கார்றாரு. திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே இன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால பொதுக்கூட்டத்தை நீங்க நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு காந்தியடிகள் கேட்குறாரு. உடனே பாரதி சொல்றாரு, அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கூறிட்டு பாரதியார் போயிட்டார். நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டார். உடனே பாரதியாரை பற்றி காந்தியடிகள் கேட்கிறார், இவர் யார் அப்படின்னு வியப்புடன் ராஜாஜியை பார்த்து கேட்கிறார். இதெல்லாம் கேள்வியா வரும். பாரதியாரை பற்றி இவர் யார் என்று காந்தியடிகள் யாரிடம் கேட்டார்? இப்போ ராஜாஜியிடம். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்றாரு. யார்கிட்ட? ராஜாஜி யாரிடம் யாரை பற்றி கூறினார் அப்படின்னா காந்தியிடம் பாரதியாரை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு. அப்ப இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று யாரை குறித்து காந்தியடிகள் கூறினார்னா பாரதியாரை குறித்து கூறினார். காந்தியடிகள் எப்போது தமிழ்நாட்டிற்கு அடுத்து வந்தார்னா 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல வராரு. அப்போ வந்தவர் எதுல வராருன்னா புகைவண்டியில தான் வராரு. மதுரைக்கு வராரு. மதுரைக்கு செல்லக்கூடிய அந்த வழியில பார்த்தா நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா இடுப்புல துண்டு அது மட்டும்தான் கட்டி இருக்கிறாங்க. அப்போ இவர் ரொம்ப நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலப்பாக இதெல்லாம் போட்டிருக்கக்கூடிய பழக்கத்துல உடையவராக இருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது பெரும்பாலான இந்தியர்கள் என்ன செய்யறாங்க, உடைகள் இல்லாம இருக்கிறாங்க, நான் மட்டும் இவ்வளவு பெரிய துணிகளை அணிவதா அப்படின்னு இவரும் சிந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்று முதல் வேட்டியும் துண்டும் கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் என்ன செய்றாரு, வாராரு. இந்த கோலத்துல தான் வாழ்நாள் முழுவதும் இருந்து உலகம் போற்றிய எளிமை திருக்கோலமாக இருக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு சம்பவம் என்ன இருந்துன்னா, காந்தியடிகள் காரைக்குடிக்கு போறாரு. சுற்றியுள்ள ஊர்கள்லாம் போய் பார்க்கறாரு. பார்த்துட்டு அப்போது கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அன்பர் ஒருத்தர் அவருடைய வீட்டுல தான் தங்கி இருக்கிறாரு. அந்த வீடு ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப பெரிய வீடாகவும் இருந்தது. எங்க பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் தான் நிறைய இருக்கு. இதனை காந்தியடிகள் பார்க்கிறாரு. உங்கள் வீட்டை எல்லாத்தையுமே வெளிநாட்டு பொருளால் அளவு செய்து இருக்கிறீங்க, அதற்கு செலவு செய்த பணத்துல 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் இதை விட அழகாக நான் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அந்த வசதி படைத்தவர் தலை குனிந்தார். அந்த நாட்டு வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்க வெளிநாட்டு பொருட்கள் ஒண்ணு கூட இல்லையா. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டுறாரு. அதே மாதிரி ஒரு நாள் காந்தியடிகள் மதுரையில தங்கி இருக்கிறாரு. அப்படி தங்கும்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் அப்படின்னு தலைவர்கள் அவரை கூப்பிடுறாங்க. அந்தோடனே அவர் கேட்கிறாரு, அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா அப்படின்னு காந்தியடிகள் கேட்கிறாரு. உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, அப்போ அப்படின்னா நான் அங்க என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லிடுறாரு. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோயில்களுக்கு செல்ல எல்லாருக்கும் உரிமை கிடைக்கி அப்போ வந்தப்போ காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போறாரு. இதே ஒரு சூழல் தான் குற்றாலத்திலையும் நடக்கு. குற்றால அருவி அனைவருக்கும் உரிமைப்பட்ட ஒன்றுதான். ஆனா அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோயில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. அதனால அனைவரும் அருவில நீராட முடியாத ஒரு நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள்
குற்றால அருவியில போய் நானும் நீராட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டார். அதுக்கப்புறம் மனிதர்களிடம் இருந்த உயர்வு தாழ்வு பாராட்டப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாள்ல அந்த பழக்கமும் மாறிட்டு அதுக்கப்புறம் காந்தியடிகள் குற்றாலத்திலையும் நீராடினார். அப்புறம் காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நிறைய அவர் என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. தென்னாப்பிரிக்கால வாழ்ந்த காலத்துல தான் அவர் தமிழ் மொழியை நினைச்சு ஆரம்பிக்கிறார், படிக்க தொடங்கியதாக சொல்லியிருக்கிறார். ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு அதை தம்மை கவர்ந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அவரை கவர்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். 1937 சென்னையில இலக்கிய மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகிக்கிறாரு. வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யாருன்னா உவே சாமிநாத ஐயர். அவரு உவே சாமிநாதர் ஐயருடைய உரையை கேட்டோடனே சாமிநாதருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்றாரு காந்தியடிகள். யாரை பார்த்து? யாருக்கு அடியின் கீழ் அப்படின்னா ஊவேசாவுடைய அடியின் கீழ் இருந்து. இதோட அந்த பாடம் முடிஞ்சது. அடுத்ததா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அப்படிங்கிற மன்னரினுடைய ஒரே மகள். செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், வேலு நாச்சியார் கத்துக்கிட்ட மொழி ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளும் கற்றறிந்தவராக இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம சிலம்பம், குதிரையேற்றம், வார்போர், விற்பயிற்சி என கடுமையான போர் பயிற்சியும் கைகொண்டவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா காளையார் கோவில்ல நடைபெற்ற போர்ல முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால கொல்லப்படுறாரு. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, உறுதி கொள்றாங்க. திண்டுக்கல் கோட்டையில தங்கி ஒரு படையை திரட்டி அங்க பயிற்சியும் கொடுக்குறாங்க. இந்த கோட்டை திண்டுக்கல் கோட்டை. அதுக்கப்புறமா திண்டுக்கல் கோட்டையில ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தின் நடுவுல வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்கிறாங்க. அவரை சுத்தி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது, இந்த குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அப்போ நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரல்ல சொல்றாங்க. அப்ப இது எத்தனை ஆண்டுகள் இல்ல 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று கவலையுடன் கூறியவர் யார்? வேலுநாச்சியார். சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆனதாக வேலுநாச்சியார் கூறினார்னா 8 ஆண்டுகள். இது 2 வகையில நமக்கு பதிலளிக்க தெரியணும். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த இனிய நாளை தான் நான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு வேலுநாச்சியார். அப்போ வெளியே பெரிய ஒரு ஆரவாரம் கேட்குது. மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை என்ன செஞ்சுட்டு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா வேலுநாச்சியார். இதெல்லாம் யாருடைய கூற்று, இப்படி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒன்று. அப்போது அறையின் வாயில்ல வீரன் ஒருவன் நிற்கிறான். அரசியருக்கு வணக்கம், மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் அப்படின்னு சொல்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு பார்க்கிறேன் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க. வீரனும் வெளியேறான். ஹைதர் அலி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு சொல்றாரு. யாரு? அமைச்சர் தாண்டவராயர். எதனால் அப்படி சொல்கிறீர் அப்படின்னு வேலுநாச்சியார் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம். அப்போது நீங்க உருது மொழியில அவரோட பேசிட்டு முகத்துல பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் பார்த்தேன் அப்படின்னு தாண்டவராயர். அப்போ ஹைதர் அலியோட வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார் அப்படின்னா உருது மொழியில் பேசினார். ஹைதர் அலியை எங்க சந்திச்சாங்க அப்படின்னா மைசூர்ல. இந்த ஒரு இடத்துல இந்த 2-3 கேள்விகள் இருக்கு, பாத்துக்கோங்க. நாம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சின்ன மருது. ஆம், நமது வீரர்கள் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு பெரிய மருது கேட்கிறார். என் கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவில், அதுலதான் முதல்ல காளையார் கோயிலை கைப்பற்றுவோம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், சிவகங்கையை மீட்போம் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க. மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை திரண்டு போகுது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை தாங்குறாங்க. இது வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க. ஆண் படைப்பிரிவு மருது சகோதரர், பெரிய மருது, சின்ன மருது 2 பேரும். பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி. காளையார் கோயில்ல வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடக்க இறுதியில ஆங்கிலேயர் படை என செய்து தோற்று ஓடுகிறது. அரசியார் அவர்களே, காளையார் கோயிலில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால்
ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் அப்படின்னு பெரிய மருது சொல்றாரு. அவசரம் வேண்டாம், இப்ப சிவகங்கை கோட்டை கதவுகள் என்ன செஞ்சிருக்கும், அடைபற்றி இருக்கும். வரும் விஜயதசமி நாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நம்முடைய படைகள் என்ன செய்யலாம், உள்ள போகலாம். அப்போ கோட்டைக்குள்ள சிவகங்கை கோட்டை கதவு என்னைக்கு திறக்கும் அப்படின்னா விஜயதசமி திருநாள் அன்னைக்கு உள்ள போய்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொன்னவர் சின்ன மருது. விஜயதசமி நாள்ல கோட்டைக்குள்ள செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. இதுவும் ஒரு வினாதான். அப்ப என்ன வினா, அந்த சிவகங்கை கோட்டைக்குள் விஜயதசமி நாளில் செல்வதற்கு அனுமதி பெற்றவர்கள் பெண்கள் மட்டும். பெண் படைப்பிரிவினர்கள் கூடைகள்ல பழங்கள் பூக்கள் இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள ஆயுதங்களை மறைச்சு வச்சுக்கொண்டு கோட்டைக்குள்ள போட்டோம். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நம்முடைய ஆண் படையினர் என்ன செய்யலாம், கோட்டைக்குள் நுழைந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்யலாம் அரசியாரே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆமோதிக்கிறாரு அமைச்சர் தாண்டவராயர். இப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் அப்படிங்கிற பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர். அப்போ வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா உடையாள். அப்புறம் நடுகள், அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு யாருக்கு, அந்த உடையாளுக்கு நடுகள் நட சொல்றாங்க. அப்படியே செய்யலாம் அப்படின்னு அமைச்சர் கூறிட்டார். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது. படை வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த அந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கிட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு வீரர்கள் எல்லாம் முழக்கமிடுறாங்க. அப்புறம் அரசியரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன் அப்படின்னு குயிலி சொல்றா. உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்குள் எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் அப்படின்னு குயிலி சொல்றா. வேலுநாச்சியாருடைய காலம் பார்த்தோன்னா 1730 1796 வரை. சிவகங்கையை மீட்க வேண்டும். மீட்ட ஆண்டு எப்பனா 1780. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே இந்த ஆங்கிலேயரை எதிர்த்த வீர போர் புரிந்தவர் யாருன்னா வேலுநாச்சியார். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள்ள என்ன செய்றாங்க, போறாங்க. சிறிது நேரத்துல கோட்டைக்குள்ள பெரும் கூச்சல், உயரமா தீ எறிகிற தெரிந்தது, நம்ம படை உள்ளே நுழையட்டும் அப்படின்னு வேலுநாச்சியார் ஆணையிடுறாங்க. படை வீரர்கள் எல்லாம் கோட்டைக்குள்ள போறாங்க. ஆங்கிலேயருடைய படையுடன் ரொம்ப கடுமையான போர் நடக்கு. இறுதியில ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. இப்ப வெற்றி வெற்றி அப்படின்னு வீரர்கள் எல்லாம் முழக்கமிடுறாங்க. இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே அப்படின்னு வேலுநாச்சியார் கேட்கிறாங்க. தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்தார் குயிலி அப்படிங்கிற செய்தி. அப்போ குயிலியும் நம் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உயிரை பணயம் வைத்து இந்த நாட்டை மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவருடைய வீரத்திற்கும் தியாகத்திற்கும் நான் தலைவணங்குறேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பெருக்கோட வேலுநாச்சியார் சொல்றாங்க. வேலுநாச்சியாருடைய வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி, குயிலியின் தியாகம் இதெல்லாம் இணைந்ததால தான் சிவகங்கையை மீட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொல்றாங்க. சுட்டு எழுத்துக்கள், ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். சுட்டி சொல்றது அ, இ, உ, இந்த 3 எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து இப்போ நம்ம ரொம்ப பயன்படுத்தல. இவன், அவன், இது, அது இந்த சொற்கள்லாம் சுட்டு சொற்கள். இதை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அதனால அதுக்கு முன்னாடி இருக்க சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவதனால அதற்கு பேர் என்னன்னா அகச்சுட்டு. அதே மாதிரி புறச்சுட்டு, அவ்வானம், இம்மலை, இந்த இந்த இதுல உள்ள சொற்களுடைய உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் என்ன செய்யும், பொருள் தரக்கூடியதாக இருக்கும். இந்த சொட்டு எழுத்துக்களின் வெளியே புறத்தை இருந்து சுட்டு பொருளை தருவதால் இது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அண்மை சுட்டு அப்படின்னா அண்மையில் உள்ளத சொல்றதுக்கு பேரு அண்மை சுட்டு அப்படிங்கிறது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுனா இ. இது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இதெல்லாம். இது மாதிரி அவள், இது செய்மை சுட்டு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இந்த சொற்கள்லாம் செய்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது இது செய்மை சுட்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுனா அ. அருகில் உள்ளவற்றில தொலைவில் உள்ளவற்றை இருக்கும். அருகில் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட எதுனா ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து அக்காலத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அம்மரம், இவ்வீடு இவையெல்லாம் புற சுட்டுக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அ, இ என்கிற சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த அப்படின்னு என்ன செய்யுது,
வர ஆரம்பிக்கி அந்த இந்த திரிந்து சுட்டு பொருளை தருவதால் இது என்னது சுட்டு திரிபு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு சொல்லப்படுது. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய இறுதியில் இடம்பெறும். எப்படி நாலு இந்த 5 தான் வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5 எழுத்துக்களும். மொழிக்கு முதல்ல வருபவை ஏ, யா இந்த 2 எழுத்துக்களும். மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ இது இரண்டும் முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடியது ஏ. ஏன், நீதானே அப்படிங்கிறது நீதான். எது, யார், ஏன் இச்சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்களுக்கு என்ன கிடையாது, பொருள் கிடையாது. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அவனோ, அவனா, வருவானோ இந்த சொற்கள்ல உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அப்படி தரக்கூடியத புறத்தை வினா பொருளை தருவது புறவினா. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள்ல ஒருத்தர் யாருன்னா வஉசி. வஉசி அவர்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் புலமை பெற்று இருக்கிறாங்க. வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் போன்ற பன்முக திறமையுடையவர். ஆங்கிலருடைய கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை உருவாக்குறாரு. உள்நாட்டுல இந்திய கப்பல் நிறுவனத்தை உருவாக்குறாரு. அது எப்போனா 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தையும் அப்போ அவரு உருவாக்குறாரு. மாதிரி வஉசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமா வச்சிருந்தாரு. பாரதியாருடைய பாடல்கள் வஉசி விரும்பி கேட்கக்கூடியதா இருந்தது. கலைச்சொல் இதுல இருக்கிறது நாட்டுப்பற்று, அப்புறம் இந்த கலைக்கூடம், மெய்யுணர்வு, இலக்கியம் இந்த மாதிரியான சொற்கள் கலை சொற்களாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தோட முதல் இயல் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல முதல் இயல் என்ன செஞ்சிருக்கு, நிறைவு பெற்றிருக்கு. அடுத்த இயல்களை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே குரூப் லிங்க் கொடுக்குறேன். குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் குரூப் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள்.